அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் இந்த மிதன ராசிக்காரங்க பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயம் நினைச்சிங்களோ அதை கூடிய விரைவில் அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த 15 நாட்களில் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் ஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் மற்றும் 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு உங்கள் வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பம் என்று அனைத்து விஷயமுமே சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. வீடு, வேலை, அலுவலகம் என்று நீங்கள் விரும்பும் மாற்றங்கள் அனைத்துமே இந்த 15 நாட்களில் மிதன ராசி என்பவர்கள் அனைவருக்கும் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல மிதனராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களாகவே வக்ரமாக இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மிதன ராசிக்கு குழப்பங்களை தீர்க்கும். உடல்நலம் மேம்படும். உடலும் மனமும் உற்சாகம் அடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. இடமாற்றம், கூடுதல் சலுகைகள் உள்ளிட்டவை நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இருப்பவங்களுக்கு சொந்த இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகளோ யோகங்களோ இந்த 15 நாட்களில் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அரசு வழியில் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. தடைப்பட்ட எல்லா காரியமும் ஒவ்வொன்றாக நடக்க போகுது. மேலும் மிதன ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்க, உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் காணப்படும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகராறுகள், வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் ஏப்ரல் 22 வரை பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. வீடு மனை வாங்குவது, வீடு விற்பது, கட்டுவது, நில விற்பனை செய்வது உள்ளிட்ட அனைத்து சொத்து விஷயங்களிலுமே சித்திரை மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்கு மிகப்பெரிய கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்த விதமான முடிவையும் அவசரமாக எடுக்கவே வேண்டாம். மேலும் மிதன ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி விரய குருவாக 12வது வீட்டில் பயிற்சியாவது செலவுகளை அதிகரித்து தூக்கத்தை பாதிக்கும். ஆனாலும் கூட குரு பயிற்சியால் உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். அலுவலக வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் 50% நல்ல விதமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த 15 நாட்களில் எந்த கடவுளை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்கணும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான
நிறம் வந்து ஆனந்த நிலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது, இந்த 15 நாள் முழுக்க அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சிங்களோ அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மிதுன ராசியில் வந்து மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரையில் சுகஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, லாபஸ்தானத்தில் குரு என உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு. மேலும் 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இந்த மாற்றத்தால் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும். கடன் சுமை குறையும், எதிர்ப்புகள் அனைத்தும் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது அதைவிட ரொம்ப நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய நிலை வரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். போட்டிகள் குறையும், புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகள் ஏற்படும். கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாகவே கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் இருக்கக்கூடும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீட்டிற்கு தேவையான வசதி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசியின் சனி இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லதுங்க. வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்கள் சந்திக்க வேண்டி வரும். அரசியலில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலைகள் வரும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே வெற்றியாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. மேலும் எதிர்பார்த்த கடன் வசதிகள் கிடைக்கும். புதிய பதவிகளும் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நாட்களாக தான் உங்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாகவே நிறைவேறாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்போடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். இன்னும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் நீங்கள் புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் பல உண்டாகும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24, 25 என நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்களாக இருக்குது. இந்த 15 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்து
அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றேன்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.